கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசம் வந்தாச்சுனாலே எல்லா சர்ச்சிலையுமே ப்ரோக்ராம் நடக்கும். எல்லா தேசத்துக்குள்ளேயுமே கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. நிறைய புது பாட்டு படிப்பாங்க, கேரல் ரவுண்ட் வருவாங்க. சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். இது கூட இல்லை, சில குடும்பத்தில் நைட்டு வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை முடிஞ்சா ஒரு 3 தடவை வாசிப்போமே. உங்க இதயத்துக்குள்ளே இந்த வசனம் எழுதப்படட்டும். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில், அந்த வேர்டை நீங்க நிப்பாட்டி கவனிக்கணும். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் தெரியுமா? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்கு. கடந்த மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு ஹாஸ்டல்ல போய் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன். அந்த பிள்ளைகள் சில வீட்டில் அம்மா இல்லாமல் இருக்காங்க, அப்பா இல்லாமல் இருக்காங்க, சில வீட்டில் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல தங்கி பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகள் 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை போய் பாட்டு வந்தேன். அந்த பிள்ளைகள் அவ்வளோ பாசமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது வேக வேகமா சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தா அது வித்தியாசமான சாப்பாடாக இருக்கும். அந்த பிள்ளைகள் ஆசையாக வேகமாக சாப்பிடும் அப்படின்னாங்க. இதை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு. சில குடும்பத்திலலாம் கஷ்டம் தெரியாம வளர்ந்துருப்பாங்க. ஆனா வீட்டில் கணவர் இறந்து போயிட்டாலோ, இல்லை பிள்ளைகள் இறந்து போயிட்டாலோ, இல்லை இந்த கொரோனா நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலோ, வறுமையிலே, அப்படி இல்லைன்னா தரித்திரத்திலே, பஞ்சத்திலே, சில குடும்பத்தில் நஷ்டத்திலே சிக்கி கொள்வாங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே ட்ரையான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதில் எக்ஸாம்பிள் என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் வியாபாரத்தில் சகல செழிப்போடு இருந்திருக்கேன். அதே நேரத்தில் பசியும் பட்டினியும் அப்படின்னா என்ன, அதையும் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டம் வரும்போது, பல லட்ச ரூபா நஷ்டம் வரும்போது, நிந்தைகள் அவமானம் வரும்போது, எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தனிமைனா என்ன, திக்கற்ற பிள்ளைனா என்ன, அனாதைனா என்ன, புறம்பே அதாவது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கண்ணீர் கஷ்டம்னா என்ன, ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்க, மரண ஸ்டேஜ் அப்படிம்பாங்க, தற்கொலை எண்ணங்கள், மரண எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கைவிடப்பட்ட நிலைமையிலே எனக்கு யாருமே இல்லை, இனிமேல் நான் ஏன் வாழணும் இப்படின்னு சொல்லி உலகத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இது எல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். நான் பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். அனுபவத்தோடு சொல்ல முடியும்.
சிறியரில் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஏழை எளிய ஜனம் அந்நியரா இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா இல்லாம இருப்பாங்க. அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலோ பரலோகத்துல தேவன் பார்ப்பார். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு. ஒருவேளை நமக்கு அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால், இந்த டிசம்பர் மாசமாவது சில குடும்பத்துல ரோட்ல உட்காந்துருப்பாங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன். நான் நார்த்துக்கு போயிருக்கேன், நார்த்தில் இருந்திருக்கேன், வேற வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன், வேற வேற ஜனங்களை போய் பார்த்துருக்கேன். வீடு வாசல் இல்லாம சைட்லேயே அப்படியே அந்த வெளியில அப்படியே இருந்து அப்படியே தங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை இந்த செய்தி எத்தனை நாட்டுக்குள்ள கேட்குறீங்களோ, டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னா மிகவும் சிறியவர்களாகிய அந்த வேர்டெலாம் ரொம்ப முக்கியமான வேர்டு. நான் மறுபடியும் சொல்லித்தரேன். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சில ஃபார்முலா உண்டு. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, ஏதோ ஒரு குடும்பத்திலே பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, என் கணவர் இறந்து போயிட்டாரு, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு யாருமே இல்லை, உங்க யூடியூப் சேனலை நான் டெய்லி கேட்குறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படிம்பாங்க. வயசாக 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 நிறைய குடும்பத்திலே என்கிட்ட யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிம்பாங்க. எங்க வீட்டில் எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னகுட்டி நான் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க? சாப்பிட்டியாடா, காசு இருக்காடா, ட்ரெஸ் எதுவும் வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்று எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க யாரையோ கேட்டிருக்கிறீங்களா? நான் ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க. ஒரு தாய், என் வாழ்க்கையில் அது இருந்துச்சு, கொரோனாக்கு அப்புறம் அது இல்லை. சாப்பிட்டியாடா, ட்ரெஸ் எது வேணுமா, பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஊழியத்து வந்ததுக்கப்புறம் ஊழியத்தில் பல பாடுகள் வழியாக போயிட்டுருப்போம். கேட்பாங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க. இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னா எந்த குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க, எந்த குடும்பத்தில் வறுமையில் இருக்காங்க, எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு முடிந்தால் அட்லீஸ்ட் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கேக்காவது வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. இல்லை யாராவது பக்கத்து வீட்டில் ஏழை எளிய ஜனம் இருக்கிறாங்க, ஒரு வயசான பாட்டி இருக்கிறாங்க, வயசான ஐயா இருக்கிறாங்க, இல்லை ஒரு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதப்படும். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்ப்பா. அவர் எதுக்கு நம்மளை மீட்டெடுத்தாரு? நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் பண்ண. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தி இது போதும். டெய்லி கேட்குறீங்கல்ல, இந்த வசனத்துக்கு முடிஞ்சா நம்ம கீழ்ப்படிவோம். அவ்வளவுதான். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்தவர்கள் நம்ம என்ன நன்மை செய்ய போறோம்? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, இவர்களில் ஒருவனுக்கு, யாராவது ஒருவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரை ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த மாசம் நைட்டு வேலையில நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்க போயிடும்.
காலை வேளையில கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 25 நாளும் 25 மெசேஜ் வரும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து மட்டும். உங்களுக்கு முடிஞ்சா டைம் இருந்தா கேட்டு பார்த்துருங்க. அதை ஏன் சொல்லி தரேன்னா, இன்னைக்கு காலையில கூட இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி பேசினேன். அதுல ஆழமான கருத்து இருந்துச்சு. அந்த செய்தி ஒருவேளை நீங்க கேட்காம இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஏன்னா தேசத்துக்குள்ள எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. பலவிதமான பிரச்சனையிலே, நிந்தையிலே, அவமானத்திலே, கஷ்டத்திலே, பலவிதமான பலவீனத்திலே எத்தனையோ ஜனங்கள் வாழ்றாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் செல்போன் மூலியமா கேட்குறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ கேளுங்களேன். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்களேன். அப்பா, என் கையை ஆசீர்வதிங்கப்பா. நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்ப்பா. பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்ணுங்களேன். ஊழியக்காரங்களுக்கு உதவி பண்ணுங்களேன். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்களேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு, ஒரு 100 ரூபாய்க்கு உங்களால முடிஞ்சா யாருக்கா ஏதாவது வாங்கி கொடுங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா மிகவும், அந்த வேர்ட் நீங்க நல்லா கவனிக்கணும், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, ஜஸ்ட் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, எதனாலும் செய்யுங்க. வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆழமா கவனிச்சிருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில வசனம் தெரியாமையே நான் வாழ்ந்துட்டேன். வசனத்தை வாசிக்கும் போது தெரியுது நான் எவ்வளோ குறையா இருக்கேன், எவ்வளோ மிஸ்டேக்கா இருக்கேன், எவ்வளோ தப்பு இருக்கு என் வாழ்க்கையில. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்லி தரேன். கடந்து போனதெல்லாம் போட்டும், இருக்கிற நாட்கள்ல கொஞ்சம் பரலோத்து போறதுக்கு கொஞ்சம் நன்மையை சேர்த்து வைப்போமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறை இருக்கும். உங்களுக்கு வேணா சாட்சி வேணா சொல்றேன். நான் வியாபாரத்துல இருந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை தர்மம் எடுக்க சில தாய்மார், வயசானவங்க வருவாங்க. அவங்களுக்கு என்னையால முடிஞ்சதை கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதுல ஒரு அம்மா கொஞ்சம் வயசாயிட்டு, நான் 2022 ஒரு சர்ச்சுக்காக, அட்ரஸ்க்காக நான் ஒரு சர்ச்சு வாசல்ல போய் நின்னேன். பாஸ்டர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு, நான் இருந்த ஏரியால. அப்போ அந்த அம்மா அதே போல வந்துச்சு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க தான் முகமூடி போட்டிருக்கீங்களேன்னு தெரியலையே, மாஸ்க் போட்டிருக்கீங்களே தெரியலையே அப்படின்னுச்சு. அந்த மாஸ்கை கலத்துறதுக்கு முன்பாகவே என் குரல் கேட்ட உடனே, நீ ரவிலா, நல்லா இருக்கிறியா அப்படின்னுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இல்லை 6 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை நான் பார்க்குறேன். 6 வருஷம் கழிச்சு என் குரல் கேட்டோன்னே என் பெயரை சொல்லி, நீ நல்லா இருக்கிறியா, உன் கடை இல்லையே அப்படின்னுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 வருஷம் முன்பாக அந்த அம்மா கடைக்கு வரும்போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட பேசுவேன். ஆனா 6 வருஷம் கழிச்சு என்னை பார்க்கும்போது, ரவி நல்லா இருக்கியா அப்படின்னுச்சு. 6 வருஷம் கழிச்சு நம்ம நன்மை செய்யும் போது, திரும்பி பார்க்கும்போது ஒரு சில ஆத்துமாக்கள் நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. வசனத்தின்படி கொஞ்சம் வாழ்வோம், பரலோகத்துல போய் சேருவோம். அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சிட்டு. கொஞ்சோண்டு நன்மை செய்வோம். எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம், நான் சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரே தாய். இன்று எத்தனையோ தேசத்துல இருக்கிறீங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லாரையும் விசாரிக்கிறீங்களா? பிள்ளைகள் அம்மாவை விசாரிங்க, அம்மா அப்பா பிள்ளைகளை விசாரிங்க. சில குடும்பத்தில் 5 வருஷமா 10 வருஷமா பேசாம இருக்கிறாங்க. எதுக்குன்னே எனக்கும் தெரியல. வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் வச்சு ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா? செத்து போயிட்டா அனாதையா இருக்கும். அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சிட்டு. எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கூப்பிட முடியாது. இருக்கிற காலத்துல எல்லார்ட்டையும் பேசிக்கோங்க. ஏன் சொல்லிதரேன் அப்படின்னா, நிறைய வீட்டில் பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட் நேரத்துல புருஷன் முன்னாடிக்குள்ள பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
சில குடும்பத்தில் வைராக்கியத்தில் பிரிஞ்சே போயிட்டாங்க, கசப்புல பிரிஞ்சே போயிட்டாங்க, வெறுப்புல பிரிஞ்சே போயிட்டாங்க, பகையில பிரிஞ்சே போயிட்டாங்க, கோபத்தில் பிரிஞ்சே போயிட்டாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை வந்துடுது. ஏன் இறங்கி போய் பேசக்கூடாதா? மன்னிக்க கூடாதா? மனம் திரும்ப கூடாதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு செய்தது போதும். முடிஞ்ச அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும். யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒண்ணுமே இல்லை, உதவி பண்ண முடியல அப்படின்னா ஃபோன் போட்டு கேளுங்க, ஐடியாவும் சொல்லித்தரேன். யார் யாருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லித்தரேன். பக்கத்தில் ஹாஸ்டலு, ஹோமு, எங்கேயாவது போய் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நன்மை செய்வோமே. பரலோகத்துக்கு போகும்போது நம்ம செஞ்ச நன்மைகள் பின்னாடி கூட வரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ, நாங்கள் யாருக்காவது நன்மை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. நைட் நேரத்தில் கற்பத்தில் நீங்கள் ஜுபிறாங்க, மாசமாக இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, திருமண வயசு தாண்டது, கத்தர் மாற்றித்தாங்க, ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டளிடுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கத்தருடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளோ போராட்டங்களோ வராதபடி கத்தர் வேலையடைங்க. வாகனத்தில் இருக்காங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. படுத்து தூங்க போகிறாங்க, எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் விட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா கடந்து வாங்க. தேவையில்லாத தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத காரியம் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. கண்ணீர் தொடங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தில் நிரப்புங்க. இந்த மாசத்துல தேவையில்லாம் கத்த சந்திங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குழப்பத்தையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்க விடட்டும். நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்க கிருபை தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல இரவும் போலுமாக எல்லா குடும்பத்திலுமே செய்தி கேட்க கத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிக அளவில் எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்க. யாரெல்லாம் முடியாம இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படுத்தும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. மனுஷனை நம்பி ஏமாந்த குடும்பங்கள் உண்டு, அந்த குடும்பத்துக்கு கத்தர் நீதி நியாயம் விசாரிங்க. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக முதல் ஜெபிப்போம். தினமும் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. உங்களுடைய இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றி தருவார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.